ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஏவி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம டிவைன் டெஸ்டினியோட தேர்ட் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறதால நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவான். அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுப்பான் நம்ம ஹீரோயினுக்கு. என்கிட்ட இனிமேல் மறைக்காத, உனக்கு என்னால் தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, சாரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே அவங்களுக்கு பசியாக இருந்திருப்பாங்க போல், எல்லாத்தையுமே எடுத்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பொறுமையாக சாப்பிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். கேட்காம எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே லைட்டாக ஊற்றிக்கும். அதை நம்ம ஹீரோ துடைக்க போவான். அதுக்கப்புறம் சரி நான் இங்கே இருக்கிற இதுவெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பிளேஸில் எதையோ தேடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எதை தேடுற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பா. இல்லை இங்கே ஒரு பெயிண்டிங்ஸ் இருக்கும்ல, அதை தான் பார்க்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது அங்கே இருக்காது, அங்கே போயிட்டு பாரு, கீழே இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே கீழே போயிட்டு அங்கே இருக்கிற இலையெல்லாம் தள்ளிட்டு பார்ப்பான். அங்கே சின்னதாக பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பெயிண்டிங்கா, ட்ரெஷரர் பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோனா ஆமாம் இதுதான் ட்ரெஷரர் பெயிண்டிங், 1 இயருக்கு முன்னாடி வரைஞ்சது இதுதான், ஆனுவல் எக்ஸாமில் இதெல்லாம் கேட்பாங்க, நீ நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் நான் எப்படி எல்லாத்தையுமே பண்ணுறது, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை விட இன்னும் டஃப்பாலாம் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவா நம்ம ஹீரோயின். அதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாயிடும். என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி, நான் எப்படி இதில் வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ இப்படி இருந்தால் தான் என்னால் ஃபஸ்ட் ப்ளேஸ் வர முடியும், எனக்கு காம்படிஷனாக நீ இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங்ஸை பற்றி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்துடுவாங்க. அப்படி அவங்க ரொம்பவே ஆர்வமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து எல்லா ஸ்டோரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பிளேஸையே அப்போ தான் ஃபுல்லாக சுற்றி வைப்பான். இந்த பிளேஸ் என்ன எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இரு நான் உனக்காக இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக் யூஸ் பண்ணதுமே அங்கே ஃபுல்லாகவே ஸ்டார்ஸாக வந்து நிற்கும். ஸ்டார்ஸ் அண்ட் நைட்டாக இருக்கும். அதை பார்த்ததுமே ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து என்னது இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நீ என்னை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி கேட்கறதுக்குள்ளே அவனை பிடிச்சிக்கிட்டு மேலே பறந்து அவனை தூக்கிட்டு போய் ஒரு பிளேஸில் உட்கார வைப்பாங்க. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வியந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பான். சரி உட்காரு பேசலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது நான் இப்போ தான் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்குறேன், ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லுவான். ஏன் நீ சின்ன வயசுலேயே பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. இல்லை நான் சின்ன வயசுலேயே நான் ஒரு அனாதை இல்லையா, என்னை அவங்க தான் கூட்டிகிட்டு போய் வளர்த்தாங்க, அவங்க தான் எனக்கு படிக்க சொல்லி தந்தாங்க, எழுத சொல்லி தந்தாங்க, அப்புறம் ஆடு மேய்க்க கூட சொல்லி தந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது, நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன் ரொம்பவே, அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்கினா அவங்களும் உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயின் கையை பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தயங்கி அவங்கள டச் பண்ணி அவன் கையை அவங்க கை மேலே வச்சுடுவான். நம்ம ஹீரோயின் வந்து அது தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி இவளை கிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவள் கிட்ட போவாள். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி அந்த வேலையை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே உட்காந்துப்பான். அதை கட் பண்ணதுமே சீனியரும் கார்டும் பேசிக்கிறாங்க. ஹீரோவோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா, அவன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறானா, நல்லா பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் இன்னமும் அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி தானே இருக்கான், இப்படியே இருந்தால் அவன் எப்படி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சீனியர் சொல்லுவார். சரி அவன் பாஸ் பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டம், ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் பாஸ் பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டம் இவங்க வாயெல்லாம் மூடுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கட் பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்து ஒரு கேவுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருப்பான். அங்கே சீனியரும் வந்துடுவார். சரிப்பா போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே ஒரு பையன் வருவான். நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்கு இதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். இன்னும் டைம் ஆகுது, இன்றைக்கி அங்கே போகணும்ல கேவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுக்குடுன்னு ஓடியாருவான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரும். பொண்ணு வந்து டேயன் பேலஸ்க்கு உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும். என்னது எதுக்கு நாங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு வந்து இல்லை அவங்க உங்களுக்கு ஏதோ சொல்லி தரணுமா கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். இல்லை உங்களை கையோடு கூட்டிகிட்டு போனாதான், இல்லைனா அவங்க என்னை திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அப்படியே நம்ம ஹீரோவும் அவங்க கூட கிளம்பி போவான்.
அங்கே போனதுமே அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து இன்னைக்கு உனக்கு புதுசாக ஒன்று சொல்லி தர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஹேன்யன் இங்கே வா அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணை கூப்பிடுவாங்க. இவ தான் இன்னைக்கு ஒன்று சொல்லி தர போகிறா உனக்கு, இவ என்னோட ஸ்டூடெண்ட், இவகிட்ட தான் நீ இன்னைக்கு மேனுவல் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ கூட போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நான் அந்த அந்த பிளேஸுக்கு வந்துடுறேன், நீ அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் வெய்ய அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. இதை கட் பண்ணதுமே இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு பிளேஸில் இருப்பாங்க. அங்கே ஒரு 2 பசங்க வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எனக்காக சமைச்சே தரல இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க கூட ஹீரோவை காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே அவன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவன் வந்து டேனியன் பேலன்ஸ்க்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. எதுக்கு அவன் அங்கே போனான், அங்கே நிறைய பொண்ணுங்க தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆவாங்க. அவன் ஒன்று சொல்லிட்டு தான் போனான் அப்படின்ட்டு அவள் காதில் ஏதோ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை கட் பண்ணதுமே இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட ஒரு பிளேஸில் நடந்து வந்துட்டே இருப்பார். அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ பின்னாடி நடந்து போயிட்டே இருப்பான். அவன் நினச்சிட்டே போவான், என்னடா இவ இந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறா, என்ன நடக்க போதா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி போகும்போது அந்த பொண்ணு வந்து பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கும். இங்கே பாம்புலாம் இல்லைம்மா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அது வந்து இதுதான், கிராஸ் தான், புல்லு தான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லை அது பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே இருக்கும். இல்லை அது புல்லு தான், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நீ நகர்ந்து நில்லு அப்படின்ற மாதிரி அவளை விலக்கி விடுவான். நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் தப்பாக தான் நினைப்பாங்க, விலகி இரு அப்படின்ற மாதிரி அவளை விலக்கி விட்டுட்டு அங்கேருந்து போவான். அப்படி போகும்போதே அந்த பொண்ணு கீழே உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். என்னாச்சுன்னு திரும்பி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அவன் வந்து எனக்கு கால் வலிக்குது, வந்து பாரு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கத்த ஆரம்பிச்சிடும். இரு நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வருவான். வந்ததுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ மேலே ட்ரக்ஸை வீசிடுவாள். ட்ரக்ஸை வீசினதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அந்த ட்ரக்கு இருக்கிறதால நம்ம ஹீரோக்கு மயக்கமாயிடும். அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே பிடிச்சிடுச்சு, ஆனால் உனக்கு மட்டும் எதுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தப்பாக நடந்துப்பா. அப்படி தப்பாக நடந்துகிட்டே இருக்கும் போது அங்கே 2 பொண்ணுங்க வந்துடுவாங்க. அந்த 2 பொண்ணுங்க வந்ததும் இவ அவளோட ட்ரெஸ்ஸை லைட்டாக கழட்டிட்டு நம்ம ஹீரோ மேலே படுக்க வச்சா மாதிரி படுக்க வச்சுட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவான். அந்த 2 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ தான் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஒரு பிளேஸுக்கு போயிடுவாங்க. அங்கே போனதுமே அங்கே போயிட்டு காட் கிட்ட இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்களோட மாஸ்டர் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு காட் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்கிற கடவுள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிற ரவுஜன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அவங்க தான் நாங்கள் ஒரு பிளேஸில் போயிட்டு இருந்தோம், அப்போ கீழே விழுந்துட்டேன், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையை சொல்ல வருவான். அதுக்குள்ளவே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டதும் நான் தனியாக தான் போகலாம், நான் மெயின் ரோட்டில் போகலான்னு சொன்னேன், இவர் தான் அந்த ரோட்டில் போகலாம், அந்த ரோட்டில் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் தான் அந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க வந்து இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கிற சீனியர் மட்டும் நம்ம வந்து ஹீரோ கிட்டேயும் கேட்கணும், அவன் தரப்பில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சீனியர் வந்து நம்ம வந்து ஹீரோ பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற கடவுள்கிட்ட சொல்கிறாரு. சரி நம்ம கேட்போன்ட்டு அவரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஆமாம் நான் அந்த ரோட்டில் போகலான்னு சொன்னேன், நான் ஏன் சொன்னேன்னா நான் வந்து என்னோடய லவர் கூட அங்கே போகலான்னு நினச்சேன், அதுக்காக தான் சொன்னேன், நல்ல காலம் நீ இப்போயாவது ஒத்துக்குனல்ல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த கேர்ள் மாஸ்டர் சொல்லுவாங்க. ஆமாம் நான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் அது ஆனியன் கூட இல்லை, என்னோடய லவர் கூட போகணுன்னு நினச்சேன், என்னோடய லவர் வந்து இவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது நீ லவ் பண்ணுறியா, அப்போ யார் உன் லவர் அப்படின்னு அங்கே இருக்கிற காட் கேட்பாரு. அது வந்து என் லவ்வர் வந்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடியாந்து ஒரு கொம்பு வச்சு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவனை அடித்ததுமே அங்கே இருக்கிறவங்கலாம் சுற்றி ஓடி அடிச்சுனே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஓடிடுவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கார்டு வந்து இதுதான் இப்போ இருக்கிற நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பற்றி திரும்பி யாரும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுருவார். அவங்களும் ஒன்றும் நடக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதை கட் பண்ணதுமே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை தேடிட்டு வருவாங்க. அந்த பிளேஸில் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம ஹீரோயின் வந்ததும் பிடிச்சி இழுத்து நீ எதுக்கு இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ண, நான் வந்து உன்னை காப்பாற்ற தானே சொன்னேன், நீ எதுக்கு என்னை அவ்வளோ அடித்த அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் அடிக்கலாம் உன்னை காப்பாற்றியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நீ எதுக்கு அங்கே போன, நீ உண்மையாலுமே அவள் பின்னாடி போனியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பான். இல்லை அவள் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னது ட்ரக்ஸ் கொடுத்துட்டால, இப்போ நீ எப்படி இருக்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவா. என்னது இது உனக்கு ரொம்ப சுடுது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லுவான். இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வருவான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே இல்லை நான் பண்ணல அப்படின்ட்டு திரும்பி பின்னாடி வந்துடுவான். அதுக்கப்புறம் நான் உன்னை கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டு இருப்பான். ஹக் பண்ணிக்கிட்டே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இங்கே வந்ததுலேருந்து நீ தான் என்னோட கனவுல டெய்லியும் வரேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவர் வருவார். அவர் வந்து இங்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லவ்வர்ஸை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து என்ன நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுவா. அங்கே இருக்கிறவர் வந்து க்ளோனாக மாதிரி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அங்கேருந்து தப்பிச்சு 2 பேருமே ஓடியாருவாங்க. அப்படி ஓடியாரும்போது அவர் ஒரு பவர் யூஸ் பண்ணுவார். அது வந்து நம்ம ஹீரோ மேலே பட்டதுமே அவனோட செயின் ஒன்று போட்டிருப்பான்ல, அது ரியாக்ட் ஆகி 2 பேருமே ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. அங்கே விழுந்துட்டு என்ன பிளேஸ் இது அப்படின்னு பார்க்கலான்னு 2 பேருமே ஏஞ்சி அப்படி நடந்து போவாங்க. அப்படி நடந்து போகும்போதே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அது உள்ள 2 பேருமே இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழுக்க ஆரம்பிச்சிட்டதுமே நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவான் வெளியில். நம்ம ஹீரோயின் மட்டும் வெளியில் இருப்பாங்க. வெளியில் இருந்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே இழுத்துட்டதும் அது இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் புக் படித்தான்ல, அதில் இருக்கிற மந்திரம் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மந்திரத்தை எடுத்து யூஸ் பண்ண வச்சு நம்ம ஹீரோ அதிலேருந்து வெளியில் வந்துடுவான். அது தூக்கி அடிக்கும். நம்ம ஹீரோ வெளியில் வந்து கீழே விழுவான். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு நீ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி எழுப்புவாங்க. அதை கட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் வந்து காட் கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுமே அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியலாமல் படுத்துட்டு இருப்பான். அவர் தான் பார்ப்பாரு. அவனை சரிப்படுத்திட்டு இவனுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ரெஸ்ட் தேவை, இவன் நல்லா மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்லிடுவார். நீ ரொம்ப லக்கி, அது உன்னை கொல்லாமல் விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ தான் நம்ம ஹீரோ ஏஞ்சிப்பான். நீ அங்கே பார்த்தவங்க எல்லாமே கெட்டவங்க தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு வந்து அவன் என்னோட ஜூனியர் தான், ஷென் போக்யான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். அவனோட லவ்வர் ஹியூச்சான் செத்துட்டா, அதுலேருந்து தான் அவன் இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இன்னைக்கு நடந்ததை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க. சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த காடும் சீனியரும் கிளம்புவாங்க. அப்படி வரும்போது அந்த சீனியர்கிட்ட காட் சொல்லுவார், இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது வெளியே அப்படின்ற மாதிரி அந்த சீனியர்கிட்ட சொல்லுவார். அவரும் சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவார். அவங்க போனதுமே ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்பான், நீ எதுக்கு நான் பண்ணதை அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ உன்னை காப்பாற்றணுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்பா, நீ எப்படி அங்கே இருந்த இதுவை உடைச்ச அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியல, என்னோட இல்யூஷனில் நான் படித்த மந்திரம் ஞாபகம் வந்துச்சு, அதை வச்சு தான் நான் இது பண்ணேன், அதை உடைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ ரொம்ப லக்கி, உனக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே என்னால் முழுசாக இதுவாக வர முடியல, ஏன்னா என்னோட உடம்புல அந்த ரூட் இருக்கிறதால என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போனே நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து எழுந்துச்சுப்பான். நம்ம ஹீரோ நீ ஏஞ்சிக்காத, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விடும்போது அது ரொம்பவே சூடாக இருக்க வச்சு நம்ம ஹீரோ வந்து துப்பிடுவான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஹாட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அதை ஊட்டி விடுவாங்க. இப்போ பரவாயில்லையா, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதை கட் பண்ணதுமே இங்கே காட்கிட்ட வந்து ஒரு வயசானவர் வந்து பேசுவார். அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவன் மேலே இன்னமும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்களா, அவன் வந்து காடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஆமாம் அவன் தான் பேனிஷ் கார்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இல்லை அவன் மேலே எனக்கு எப்போத்துலேருந்தோ சந்தேகம் இருக்குது, எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது, அவன் அந்த செயினை வச்சுருக்கான், மற்றபடி அவனுக்குள்ளே எந்த திறமையும் இல்லை, அந்த மிரராண்ட கூட அவன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். இங்கே இருக்கிற பெரியவங்களே அவன் தான் பேனிஷ் கார்டு ஒத்துக்கிட்டாங்க, நீ எதுக்கு இன்னும் ஒத்துக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி அந்த கார்டு கேட்பார். அதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பேன், இந்த ஆனுவல் எக்ஸாமில் மட்டும் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனுக்கு ரொம்பவே கடுமையாக தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதை கட் பண்ணதுமே 2 பசங்க பேசிகிட்டே வருவாங்க. இந்த பேனிஷ் கார்டு ஏன் அரகண்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்படி பேசிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது 2 பேருக்குமே சண்டை வந்துடும். அப்படி சண்டை வந்ததுமே அவனுங்க என் கூட போட்டு நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியோ தடுக்க முயற்சி பண்ணுவான். அப்படி தடுக்க முயற்சி பண்ணும்போது அவன் கையில் அடிபட்டு கீழே விழுந்துருவான். அப்போ அங்கே நிறைய பேர் ஓடியாந்துருவாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பசங்க எல்லாருமே நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ தோற்றுட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் என்னால் முடியாது, நான் இங்கே தான் இப்படி கொலைச்சிட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அப்படி சொன்னதுமே இவனுங்க 2 பேருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட சீனியர் அங்கே வந்துடுவார். சீனியர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கும் அவங்களுக்கும் தான் பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லுவாங்க. இல்லை உங்கள் மாஸ்டர் வந்து என்கிட்ட டிஃபீட்
அவுட் ஆயிருக்காரு, ஏற்கனவே தோத்துருக்காரு, நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சரி இன்னைக்கு உன் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுங்க 2 பேருமே கிளம்பிடுவானுங்க. கடிப்படல இல்லை அப்படின்னு அந்த சீனியர் கேட்பார். இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அதை கட் பண்ணதுமே அந்த 2 பசங்களும் ஓடியாந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ பற்றி. அவன் எங்களை அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்தே கிளம்புவாங்க சண்டை போடுறதுக்காக. அதை கட் பண்ணதுமே இங்கே நம்ம ஹீரோவும் சீனியர் அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குது, குக் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஒரு பிளேஸில் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே அந்த 2 பசங்களுமே இருப்பானுங்க. நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களா இல்லையா இந்த டைமுக்கு வர சொல்லி அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்களும் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அதை கட் பண்ணதுமே இங்கே நம்ம ஹீரோ வந்து இவங்க கூட சாப்பிட்டுட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே. அப்புறமேட்டு அதை கட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. மழை வரா மாதிரி இருக்கும். என்ன எவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பசங்கிட்ட கேட்பாங்க. அப்போ மழை பெய்கிற மாதிரி ஆகிடும். நம்ம ஹீரோயின் வந்து மழையை நிறுத்திட்டு சன் வரா மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணது வந்து திரும்பி ரொம்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சீனியர் இங்கே வாங்க உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த 2 பசங்களும் ஓடுவானுங்க. அங்கே மழை வரத்தை பார்த்ததுமே இது வந்து ஹீரோயினோட வேலை தான் அப்படின்னு அங்கே இருக்கிற சீனியர் சொல்லிடுவார். இங்கே இந்த டைமில் எதுக்கு அவள் அங்கே போனால் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு எழுந்துச்சு போவார். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கேருந்து குடுக்குடுன்னு அவளை காப்பாற்றணும்னு எழுந்துச்சு ஓடிடுவான். அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த சீனியரை பிடிச்சி வச்சுப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து மழையிலேருந்து எப்படியாவது வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடும்போது அங்கே ஒரு குகை இருக்கிறத பார்த்துருவாங்க. வாங்க இதில் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை கூப்பிடுவாங்க. இல்லை இதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க ஓட பார்ப்பாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு அந்த குகைக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி அந்த குகையில் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆமாம் வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பசங்க சொல்லுவாங்க. இல்லை இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் உள்ளே போவாங்க. போவாதீங்கன்னு அவனுங்க தடுப்பாங்க. யார் இருக்கீங்க உள்ளே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே போவாங்க. அங்கே ஒரு பொண்ணு பேசிகிட்டே இருப்பாள். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் யார் அப்படின்ட்டு அந்த வழியாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயங்கி கீழே விழுந்துடுவாங்க. அவங்க விழுந்ததுமே அந்த பொண்ணு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதோட 3rd எபிசோட் முடிக்கிறாங்க.